அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு சகோதரனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டில் ஏற்படக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன பிரச்சனைன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக் பஜாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெக்கவர் ஹிடன் ஃபைல்ஸ் ஃப்ரம் மெமரி கார்டு ஒரு பென்ட்ரைவ். ஸோ நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டை உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசி போது கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டுடைய சைஸ் ஃபுல்லாக காட்டும், ஃபுல் சைஸ் காட்டும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு எந்த ஃபைலுமே இருக்காது, அல்லது சில ஃபைல்ஸ் மட்டும் காட்டும், சில ஃபைல்ஸ் மட்டும் ஹிடன் ஆகி காட்டும். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி நேரங்களில் நீங்கள் எப்படி உங்களுடைய ஹிடன் ஃபைல்ஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்றதை இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு மொத்தமாக ஃபார்மேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். பட் உங்களுடைய இந்த ஹிடன் ஃபைல்ஸில் உங்களுக்கு தேவையான சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் அல்லது வீடியோஸ், ஆடியோஸ் எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது இதில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பென்ட்ரைவுடைய டிரைவ் லெட்டர் இங்கே இதில் வந்துட்டு ஹச் கோலன் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய பென்ட்ரைவ் டிரைவ் லெட்டர். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணி உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு இது டீட்டெயிலாக காட்டிடும். ஸோ இதில் ஸ்லாஷ் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் எந்த நேம் எல்லாமே ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப் கொண்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணும்போது ஃபோல்டராக நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி ஷார்ட்கட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது ஃபோல்டரை ட்ராக் பண்ணாமல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் ட்ராக் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபோல்டரை ட்ராக் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நீங்கள் டவுன்லோட் ஆகிற மாதிரி கீழே உங்கள் ப்ரௌசரில் கீழே காட்டுறது பாருங்கள், ட்ராக் பண்ண உடனே. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எல்லா ஃபைலுமே காப்பி ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் உங்கள் டெஸ்க்டாப் காப்பி பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக உங்கள் பென்ட்ரைவை ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்கரெக்ட் சைஸ் எரர், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டை வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோடனே உங்களுடைய மெமரி கார்டு அல்லது பென்ட்ரைவோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4GB இருக்கலாம் அல்லது 8GB இருக்கலாம். பட் நீங்கள் லேப்டாப்பில் பென்ட்ரைவில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1GB இல்லை கம்மியாக காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய 4GB பென்ட்ரைவ் இது வந்துட்டு 1GB தான் காட்டுது. உள்ள ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த ஃபைல்ஸுமே இல்லாமல் நீங்கள் எத்தனை தடவை ஃபார்மேட் பண்ணி பார்த்தாலும் அதே சைஸ் தான் காட்டும், 1GB தான் காட்டும் உங்களுடைய. பட் டோட்டல் சைஸ் வந்துட்டு 4GB இல்லை 8GB எதனாலும் இருக்கலாம். பட் இது வந்துட்டு ரொம்ப கம்மியாக காட்டுது. சில சமயங்களில் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணால், ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்கள் மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கொடுங்க. ஸோ அதில் வந்துட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரனில் போயிட்டு disk mgmt.msc அப்படி டைப் பண்ணியும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி மை கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி மேனேஜ் டோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலும் உள்ள போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், disk mgmt.msc அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ. ஸோ இப்போ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே டிஸ்க் 0, டிஸ்க் 1 ரெண்டு டிஸ்க் காட்டும் உங்களுக்கு. இதில் டிஸ்க் 0ன்றது வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்க் 1ன்றது உங்களுடைய ரிமூவல் டிஸ்க், அதாவது உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்க் 1ன்ற ரிமூவல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பேஸ் வந்துட்டு அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதனால தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அங்கே 4GB பென்ட்ரைவ் வந்துட்டு இங்கே 1GB தான் காட்டுது. ஸோ இதை எப்படி வந்துட்டு திரும்ப நம்ம 4GB கொண்டு வரதுன்னா, உங்கள் ரனில் போய்ட்டு CMD டைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் ப்ராப்ளம் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க, உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு டிஸ்க் பார்ட் DISKPART டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு அடுத்து ஒரு டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நெக்ஸ்ட் லைன் வரும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, லிஸ்ட் டிஸ்க் LIST DISK லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுங்கள். டிஸ்க் 0, டிஸ்க் 1 ரெண்டு டிஸ்க் காட்டும். டிஸ்க் 0ன்றது வந்துட்டு நான் அப்போ சொன்ன மாதிரி உங்களுடைய ஹார்ட் டிஸ்க், டிஸ்க் 1ன்றது உங்களுடைய பென்ட்ரைவ். ஸோ இதில் டிஸ்க் 1 வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 1. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிமூவல் டிஸ்க் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ க்ளீன் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்க் வந்துட்டு இப்போ வந்துட்டு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் பட் அதே தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ க்ளீன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ திரும்ப வந்துட்டு அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோக்கு வந்துருங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உங்கள் டிஸ்க் பார்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய இப்போ அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்லாம் இப்போ ஒரே ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட்டட் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ வால்யூம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நெக்ஸ்ட் அப்படி எல்லாத்துலேயுமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டிரைவ் லெட்டர் என்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற லெட்டரில் என்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுடைய பென்ட்ரைவ் வந்துட்டு இப்போ நார்மல் சைஸுக்கு வந்தாச்சு.
இப்போ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுடைய பழைய சைஸ் வந்துட்டு அப்படியே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 1 GB காட்டின என்னோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 4 GB இப்போ காட்டுது. நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உள்ள எந்த ஃபைலுமே இல்லை. நெக்ஸ்ட், ஹவு டு ரெக்கவர் த ஃபைல்ஸ் ஃப்ரம் ஷார்ட்கட் வைரஸ். நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டை உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஷார்ட்கட்டாக மாதிரி இருக்கும். அதில் எதோ ஓப்பன் பண்ணாலும் ஓப்பனே ஆகாது, எல்லாமே ஷார்ட்கட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு உங்கள் மெமரி கார்டை வந்துட்டு ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணால் உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல்ஸ், அந்த ஷார்ட்கட்டாக மாதிரி இருக்கிற ஃபைல்ஸ் வந்துட்டு எப்படி உங்களோட ஒரிஜினல் ஃபைல்ஸ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒன்று. ரன்னில் போய்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நான் சொல்கிற கமெண்ட்டை வந்துட்டு டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய டிரைவ் லெட்டர், அதாவது உங்களுடைய பென் டிரைவ் அல்லது மெமரி கார்டு என்ன டிரைவோ உங்கள் லேப்டாப்பில் அல்லது பிசியில் என்ன டிரைவோ, ஸோ அந்த டிரைவ் லெட்டர் டைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு ஹச் டிரைவ், ஸோ ஹச் கோலன் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹச் கோலன் வந்துருச்சு. இப்போ இதில் இதுக்கடுத்து என்ன கமெண்ட் டைப் பண்ணோம்னா ATTRIB ஸ்பேஸ் ஹைஃபன் ஹச் ஸ்பேஸ் ஹைஃபன் ஆர் ஸ்பேஸ் ஹைஃபன் எஸ் ஸ்பேஸ் /S ஸ்பேஸ் /D. அதுக்கப்புறம் திரும்ப அந்த டிரைவ் லெட்டரோட நேம், டிரைவ் லெட்டர் என்ன டிரைவ் லெட்டரோ ஸோ அதை டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிட்டு *.* அப்படின்னு சொல்லிட்டு \/ கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்டர் பண்ண உடனே இப்போ உங்கள் பென்ட்ரைவில் போய் பாருங்கள். இந்த ஷார்ட்கட்டாக மாதிரி இருக்கிற உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் உங்கள் லேப்டாப் அல்லது பிசி காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிட்டு இதை ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிடுங்க மொத்தமாக. ஸோ இது சில சமயங்களில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ளே எல்லாமே உங்களுடைய \/ போட்டு அதில் உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் சேவ் ஆகிருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், how to repair the corrupted SD card or pen drive. corrupted pen drive or memory card, அதாவது உங்களுடைய pen drive அல்லது memory card பல நேரங்களில் பல காரணங்களால் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கலாம். நீங்கள் இந்த ப்ராப்ளம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஃபார்மேட் பண்ணாலும் ஃபார்மேட் பண்ண முடியாது, உங்களோட சைஸ் எதுவுமே காட்டாது, ஓப்பனே ஆகாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இதை எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சிஎம்டின்னு ரன்னில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நான் இப்போ சொல்ல போகிற ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். உங்களுடைய பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு, கரப்டட் பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னே லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 டிஸ்க் காட்டும், டிஸ்க் 0 அண்ட் டிஸ்க் 1 அப்படின்னு காட்டும். ஏன்னா இங்கே டிஸ்க் 2ன்னு காட்டுது. அதாவது இதில் டிஸ்க் 0ன்றது வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் டிஸ்க், டிஸ்க் 1ன்றது வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவ். நீங்கள் வந்து இந்த சைஸை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 GB காட்டுது. ஸோ 4 GBன்றது என்னோட ரிமூவபிள் டிஸ்க். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். செலக்ட் டிஸ்க் ஸ்பேஸ் 2, ஓகேவா. இங்கே என்னதில் வந்துட்டு டிஸ்க் 2, உங்கள் இதில் டிஸ்க் 1 இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் 2, ஓகேவா. அதுக்கடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே க்ளீன் டைப் பண்ணுங்கள். க்ளீன் டைப் பண்ணுங்கள். அப்புறம் க்ளீன் பண்ண உடனே நெக்ஸ்ட் லைனில் கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்டிவ் கொடுங்க. அடுத்த லைனில் ACTIV ஆக்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் ஸ்பேஸ் 1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைனில் ஃபார்மேட் FS இஸ் ஈக்குவல் டு FAT32 கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்களுடைய பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆகும். இது வந்துட்டு சில நேரம் ஆகும். அதாவது உங்களுடைய டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லேப்டாப் அல்லது பிசி, அதோட ஸ்பீடை பொறுத்தது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பாதிலே எடுத்துடாதீங்க. ஸோ அது ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பென்ட்ரைவ் ஹிடன் ப்ராப்ளம். அதாவது உங்களுடைய பென்ட்ரைவ் வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது டிடெக்ட் ஆகும். பட் உங்களுக்கு வந்துட்டு பென்ட்ரைவ் அந்த ஐக்கான், அந்த டிரைவ் லெட்டர் எதுவுமே காட்டாது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் எங்கேயுமே காட்டாது. பட் அந்த டிடெக்ட் ஆகிற அந்த டிடெக்ட் ஆனது இது ஷோ ஆகாது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு மேனேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேனேஜ் கிளிக் பண்ணோன்னே உங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் 0 டிஸ்க் 1ன்னு 2 இது காட்டும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்க் 0ன்றது உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் 1ன்றது உங்களுடைய வந்துட்டு பென்ட்ரைவ் ஒரு மெமரி கார்டு எதனா இருக்கும். ஸோ அந்த டிஸ்க் 1 வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டிரைவ் லெட்டர் அண்ட் பாத் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததும் உங்களுடைய டிரைவ் லெட்டர்ஸ்லாம் காட்டும். ஸோ இது
இதில் ஏதாவது ஒரு ட்ரைவ் லெட்டர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்துட்டு உங்கள் லேப்டாப்பில் பீஸில் டிடெக்ட் ஆகும், உங்களுக்கு ஷோ ஆகும், உங்களோட பென்ட்ரைவ் ஐக்கான் எல்லாமே வந்துட்டு காட்டும். நெக்ஸ்ட் பென்ட்ரைவ் ரைட் ப்ரொடெக்ஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது காப்பி பண்ணும்போது காப்பி பண்ணவே முடியாது, அதாவது ரைட் ப்ரொடெக்ஷன் ஒரு பாப்பப் விண்டோ வரும். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரெண்டில் போய்ட்டு REGEDIT ரிஜிஸ்ட்ரி எடிட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் HKey லோக்கல் மிஷின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கரண்ட் கண்ட்ரோல் செட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ் பாலிசிஸ்னு ஒன்று வரும். என்னதில் வந்துட்டு இப்போ ரைட் ப்ரொடெக்ஷன் பென்ட்ரைவ் எனக்கு எதுவும் கிடைக்கல, அதனால் நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட முடியல. நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஸ்டோரேஜ்னு இருக்குது, இதுக்குள்ள இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் டிவைஸ் பாலிசிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டிஃபால்ட் இது கீழே ரைட் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை மாடிஃபை கொடுத்தீங்கன்னா வேல்யூ டேட்டான்ற இடத்துல வந்துட்டு 1 இருக்கும், அதை வந்துட்டு 0 சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்கள். உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு ரைட் ப்ரொடெக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அந்த நீங்கள் 1ன்றதை வந்துட்டு 0 சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு ரைட் ப்ரொடெக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்.